தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, எம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நினைவு சின்னம். உங்கள் அனைவருக்கும் இணைய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் இதுவரை நமக்கு செய்தவரில் எவற்றை நாம் பிள்ளைகளுக்கு கூறினோம். கடந்த காலங்களில் நாம் பட்ட கஷ்டங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் நினைவில் வைத்திருப்போம். ஆனால் அப்பொழுது தேவன் செய்த அற்புதங்களை மறந்து விடுவோம். தேவனுடைய அற்புதத்தை நாம் மறக்கக்கூடாது, அதை பின் சந்நிதிக்கு அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த நிகழ்வு நமக்கு வலியுறுத்துகிறது. யோர்தானை கடந்த நிகழ்ச்சி இஸ்ரவேலரது வாழ்வில் மிக முக்கியமானது. உடனே இந்த அனுபவத்தை மறந்து போகாதிருக்க ஆற்றின் நடுவில் இருந்து கற்களை கொண்டு போய் அவைகளை அடையாளமாக வைக்க வேண்டும். ஆதி காலத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை எடுத்துக்காட்ட நினைவு சின்னமாகின. இது தேவ கட்டளைப்படி செய்யப்பட்டது. இன்று நாமும் அதற்கு சாட்சியாக அடையாளமாக இருக்கிறோம். அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். உடன்படிக்கை பெட்டியில் சுமக்கும் ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் நிற்கும்பொழுது மக்கள் நதியை கடக்க வேண்டும். அவ்வாறு 20 மைல் நீளமுள்ள அந்த நதியை ஏறத்தாழ 25 லட்சம் பேர் அணியாய் நடந்தார்கள். அவளுக்கு கருத்து வேறுபாடு ஒன்றும் காணப்படவில்லை. ஆசாரியர்கள் மக்களுக்கு முன்னே நடந்தார்கள். இன்று ஆசாரியர்கள் சபையினருக்கு முன்மாதிரியாக நடந்தால் நிச்சயம் திருச்சபையினர் அனைவரும் பாவத்தை விட்டு பரிசுத்தத்திற்கு வருவார்கள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்பட்ட வெட்டிக்கிளிகளும் என்று சொல்லி நீதிமொழிகள் 30:27 சாலமோன் ஞானி எழுதுகிறார். கர்த்தர் கொடுத்த நியாய பெருமானம் அனைத்தையும் பெற்றோர்கள் தெளிவாக தங்கள் பின்வரும் தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அவ்வழியில் வந்த ஏற்பாடுதான் கில்காலில் வைக்கப்பட்ட நினைவு சின்னம். இந்த கற்களை காணும் பொழுதெல்லாம் யோர்தான் நிகழ்ச்சி கூறப்பட வேண்டும். அப்பொழுது கேட்பவர்களின் விசுவாசம் பலப்படும். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாய் ஓமைகளால் திறப்பேன். பூர்வகாலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். அவைகள் நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளுக்கு எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 28ஆம் அதிகாரத்திலே அப்படிப்பட்ட விசுவாச விளைச்சலுக்கு நாம் விட்டு செல்லும் நினைவு சின்னங்கள் நம் வாழ்வில் காட்டும் விசுவாசமாக அடையாளமாக இருக்கும். எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.